Good morning to all. So now we are going to see the continuation of the previous class. So previous class என்ன பார்த்தோம் price and output determination பார்த்தோமா. ஸோ அதில் பர்ஃபெக்ட் காம்படிஷனை ஷார்ட் ட்ரெண்டில் எப்படி இருக்கும் ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷனில் அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியில் நார்மல் ப்ராஃபிட் எப்படி இருக்கும். நார்மல் ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னா குவான்டிட்டி டிமாண்டட் ஈக்குவல் டு குவான்டிட்டி சப்ளை. ஸோ ஈக்குவலாக இருந்தால் தென் இட் அட்டைன்ஸ் ஈக்குவலிபிரியம் அண்ட் தே ஏர்ன் நார்மல் ப்ராஃபிட். ஓகேவா. ஸோ அடுத்தது நம்ம ஃபார்ம் 1 என்ன பார்த்தோன்னா தே ஏர்ன் அப்நார்மல் ப்ராஃபிட். ஸோ ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் எப்படி இருந்தது, ஆவரேஜ் ரெவன்யூ கர்வ் விட ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் லெஸ்ஸாக இருந்தது. ஸோ அதனால் தே ஆர் ஏர்னிங் அப்நார்மல் ப்ராஃபிட். ஸோ அதனால் அவங்க என்ன ஏர்ன் பண்ணாங்க, அப்நார்மல் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோன்னா தேர்ட் பேனல் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் த தேர்ட் பேனல். தேர்ட் பேனலில் இந்த தேர்ட் பார்ட் ஆஃப் த டயக்ராம் firm cost curve is above the price line. ஸோ ப்ரைஸ் லைனுக்கு கீழே இருந்தது செகண்டில். ஓகேவா. ஸோ அதனால் they earn profit. ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்குது, ஸோ ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் ஆவரேஜ் ரெவன்யூ கர்வ். ஓகேவா. ஸோ அதுதான் ப்ரைஸ் லைன் சொல்கிறோம். ஓகேவா. அது ஈக்குவலாக வர்றது தான் ப்ரைஸ் லைன். ஸோ அதுக்கு மேலே காஸ்ட் போச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், அது ஈக்குலிபிரியம் கண்டிஷன் the cost curve is above the price line. The equilibrium condition is achieved at a point where MC equal to MR. Its quantity sold is ₹50. ஸோ இதில் நார்மலாக பேர் சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்க. இது இந்த ஃபார்மோட கர்வில் எப்படி இருந்ததுன்னா காஸ்ட் கர்வ் அபவ் த ப்ரைஸ் லைன் இருந்ததா, MR equal to MC கர்வா. ஓகேவா. இது வந்து கண்டிஷன் அப்ளை ஆகணும். 50 யூனிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் லாஸஸ். ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்னால் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது எப்படி நீங்கள் பார்க்கலாம், டயக்ராமில் பார்த்தா உனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்டா. ஸோ இங்கே பாரு. ஸோ திஸ் இஸ் த டயக்ராம். ஸோ டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து டயக்ராம். ஓகேவா. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது டயக்ராம். ஓகேவாடா. ஸோ இது வந்து ஆரிஜின், ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நம்ம ரூல் என்ன, இது ப்ரைஸ், இது கண்டிப்பாக எழுதணும். எக்ஸ் ஆக்சிஸில் அவுட்புட். ஓகேவா. ஸோ எவ்வளோ அவுட்புட், 50 யூனிட் அவுட்புட். ஓகேவா. ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் ஆர் ரெவென்யூ ஆர் காஸ்ட். ஓகேவா. ஸோ இங்கே வந்து காஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 ப்ரைஸ் வச்சுக்கலாம் ஆர் ரெவென்யூ எதுனாலும் வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு நேராக நம்ம கிழிக்க போகிற லைன் என்னது, ஆவரேஜ் ரெவென்யூ பை மார்ஜினல் ரெவென்யூ. ஆவரேஜ் ரெவென்யூ ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவென்யூ. ஸோ இது ஒரு ப்ரைஸ் லைன். இது ஆல்சோ கால்ட் அஸ் ஆவரேஜ் ரெவென்யூ ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவென்யூ. ஓகேவா. ஸோ எப்பயுமே இந்த ப்ரைஸ் லைனை விட கீழே இருக்கணும். எது இருக்கணும், காஸ்ட் கர்வ், ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் கீழே இருக்கணும். ஓகேவா. அப்படி இருந்தால் தான் இட் வில் ஏர்ன் ப்ராஃபிட். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் வந்து ரெவென்யூ கர்வுக்கு மேலே இருக்குது. ஸோ இட் இஸ் அ யூ ஷேப்டு கர்வ். எப்பயுமே இது ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இப்படி வந்து ஃபால் ஆகும், அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஏசி. ஓகேவா. ஸோ அடுத்தது எம்சி எப்பவுமே என்ன ஆகும், ஏசி கர்வுக்கு கீழே இருந்து தான் லைஸ் பிலோ. ஏசி கர்வுக்கு கீழே வந்து லைஸ் பிலோ. ஆனால் கட் பண்ணி மேலே போகும்போது ஸ்டார்ட் இன்க்ரீஸிங். சப்போஸ் ஏசி கர்வ் வந்து இன்க்ரீஸிங் ஆச்சுன்னா எம்சி கர்வ் ஆகும், அதுக்கு முன்னாடி போகும். இட் லைஸ் அபவ். ஸோ ஏசி கர்வுக்கு அபவில் என்ன இருக்குன்னா எம்சி கர்வ். எஸ். ஸோ இங்கே இந்த மார்ஜினல் ரெவென்யூ வந்து எங்கே கட் ஆகுது, ஸோ இந்த இடத்துல கட் ஆகுதா. ஸோ இந்த இடத்துல கட் ஆகுது தான் என்னது, ஸோ இந்த இடம் கட் ஆகுதா. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த லைன் வந்து கட் ஆகுது. ஸோ இங்கே வந்து நான் என்ன போடுறேன், ஸோ இதுதான் என்ன ஆகுது, இங்கே 10 ருபீஸ். ஸோ இங்கே என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க, 12 ருபீஸ் வந்து காஸ்ட்டாக இருக்குதுன்னு அஸ்யூம் பண்ணுறாங்க. 12 ருபீஸ் வந்து காஸ்ட் வந்து அஸ்யூம் பண்ணுறாங்க. ஸோ 10 ரூபா வருமானம் வந்தது, செலவு வந்து 12 ரூபா செலவாச்சு. ஸோ அப்போ 2 ரூபா அதிகமாக என்ன இருக்குது, அவங்களுக்கு செலவாயிருக்கு. ஸோ இந்த இடத்த அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, லாஸ்ன்னு காட்டுறாங்க. ஓகேவா. இந்த இடத்த என்ன காட்டுறாங்க, லாஸ்ன்னு காட்டுறாங்க. ஓகேவா. ஸோ இங்கே ஈக்குலிபிரியம் பாயிண்ட் வந்து என்ன, இது E2. இந்த இடத்த இங்கே வருதில்ல, இந்த இடத்த என்ன சொல்கிறாங்க, ஈக்குலிபிரியம் பாயிண்ட். ஸோ 2 லைனும் எம்சி ஏசி கர்வ் மார்ஜினல் ரெவென்யூவில் எங்கே கட் ஆகுதோ அதுதான் என்னது, ஈக்குலிபிரியம் பாயிண்ட். ஸோ E2ன்னு இங்கே காட்டுறாங்க. புரியுதாடா. ஸோ அப்போ நார்மலாக நான் வரும் ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ், 50 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்டுக்கு
10 ருபீஸ்க்கு விற்றா 500 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது நம்ம எப்படி விற்கிறோன்னா 12 ருபீஸ் காஸ்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ 12 ருபீஸ் செலவாகுது. ஆனால் நமக்கு வந்து கிடைக்கிற ரெவென்யூ வந்து எவ்வளோ 500 ரெவென்யூ. ஸோ ஆனால் காஸ்ட் எவ்வளோ ஆகுது 600 ஆகுது. இப்போ 600 மைனஸ் 500 எவ்வளோ லாஸ் நமக்கு 100 ருபீஸ் லாஸ். ஸோ புரியுதா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நான் இன்னொரு போட்டு வந்த டயக்ராம். ஸோ இங்கே பாரு, y axis, x axis, origin, output, price, revenue, cost. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் அஸ்யூம்ட் வேல்யூ தான்டா. ரெவென்யூ வந்து 10, அவுட்புட் வந்து 50. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ப்ரைஸ் லைனுக்கு மேலே முதல்ல ஆவரேஜ் ரெவென்யூ பை மார்ஜினல் ரெவென்யூ ஈக்குவலாக இருக்கணும். அதை முதல்ல வரைஞ்சிடணும், அந்த லைன் வரைஞ்சிட்டு ஸோ எப்போயுமே ஆவரேஜ் காஸ்ட் வந்து ப்ரைஸ் லைனுக்கு கீழே தான் இருக்கணும். ஆனால் இது எப்படி இருக்குது, மார்ஜினல் காஸ்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ அஸ்யூம் வேல்யூ எவ்வளோ 12. அவங்க எவ்வளோ பண்ணுவாங்க, காஸ்ட் வந்து 12ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் காஸ்ட்னு ஆகுது, ப்ரைஸ் லைனுக்கு மேலே போகுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். ஸோ எப்பவுமே ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் கீழே தான் என்ன ஆகும், மார்ஜினல் காஸ்ட் கர்வ் வரும். ஓகேவா? ஸோ வந்து இது வந்து இங்கே கட் ஆகுது. எஸ், ஸோ இங்கே வந்து அது கட் ஆகுது. ஸோ நம்ம இங்கே வந்து 50 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட். ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, எப்பவுமே ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு அபவ் தான் என்ன இருக்கும், மார்ஜினல் காஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடம் இருக்குல்ல, ஸோ இங்கே 50 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட், இந்த இடம் ஒன்று இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம இப்படி கோடு போடுறோம். எஸ், ஸோ இந்த கோடு போடுறோம். இதுதான் என்னது நமக்கு லாஸ். ஸோ 10 ரூபாய் வருமானம், ஆனால் நமக்கு செலவு 12 ரூபாய். அப்போ அந்த கேப் இருக்குல்ல, அதுதான் வந்து நமக்கு லாஸ் காட்டும். ஓகேவா? ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க, லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஈக்குலிபிரியம் பாயிண்ட் எங்கே கிடைக்கிது, இங்கே தான் ஈக்குலிபிரியம் பாயிண்ட் கிடைக்கிது, E2. அது E1, இது வந்து E2. ஸோ இதுதான் டயக்ராம். சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் தான் இது. ஸோ இதுக்கு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாரு அடுத்ததில். ஓகேவா? ஸோ இட் இஸ் டோட்டல் ரெவென்யூ 500. ஓகேவா? வருமானம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 500 சொல்லியிருக்காங்க. வருமானம் வந்து 500. எஸ், காஸ்ட் எவ்வளோ 600. காஸ்ட் வந்து எவ்வளோ 600. தேர்ஃபோர் இட்ஸ் டோட்டல் லாஸ் எவ்வளோ 100 ருபீஸ். டோட்டல் லாஸ் எவ்வளோ 100 ருபீஸ். அதுதான் அவங்க காட்டுறாங்க. எஸ், ஸோ 500 ரூபாய்க்கு நமக்கு வருமானம் வருது, 600 ரூபாய்க்கு செலவாகுது. அப்போ 100 ருபீஸ் என்ன லாஸ். ஸோ இதுக்கு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. As profit prevails in the market, new firms will enter into the industry, thus increasing the supply of the product. This means a decline in the price of the product. ஸோ என்ன ஆகும், ப்ராஃபிட் ஒரு மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்குதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்து நிறைய ஃபார்ம் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைவாங்க. ஸோ அப்படி நுழையும் போது என்ன ஆகும், சப்ளை ஆஃப் த ப்ராடக்ட் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சப்ளை ஆஃப் த ப்ராடக்ட் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து குறையும். ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகும், ஆனால் ப்ரைஸ் குறையும், சப்ளையும் ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அப்நார்மல் ப்ராஃபிட் வில் பி வைப்ட் அவுட் அண்ட் லாஸ் வில் பி இன்கர்ட். ஸோ என்ன ஆகும்னா, நிறைய ஃபார்ம்ஸ் உள்ளே வர வர என்ன ஆகும், சப்ளை அதிகமாகும். ஸோ சப்ளை வந்து அதிகமாகும் போது ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டிக்ளைன் ஆகிடும். ஸோ டிக்ளைன் ஆகும்போது என்ன ஆகுது, அவங்க நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும்னு நினச்சி தான் உள்ளே வருவாங்க. ஸோ நிறைய ஃபார்ம் உள்ளே என்ட்ரி ஆகி ஒரே ப்ராடக்ட்டை நிறைய இன்க்ரீஸ் பண்ணி சப்ளை பண்ணும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் குறையும் போது என்ன ஆகுது, அங்கே they will incur லாஸ். ஓகேவா? ஸோ இதுதான் லாஸ் ஆகிறதுக்கான காரணம். அப்நார்மல் ப்ராஃபிட் வைப்ட் ஆகி லாஸ் வரதுக்கான காரணம். இன்னொன்று சொல்கிறாங்கடா. ஸோ when loss prevails in the market, the existing loss make firm will exit the industry, thus decreases the supply of the product. ஸோ என்ன ஆகுது, ஸோ லாஸ் வந்துருச்சா, மார்க்கெட்டில் லாஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சவங்க, ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சவங்க அந்த மார்க்கெட்டில் நிற்பாங்க. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இண்டஸ்ட்ரியை விட்டு எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. நம்ம இது லாஸ் வந்துருக்கு, இது நமக்கு இதுக்கு மேலே நமக்கு வேலைக்காகாது, அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்போ வெளியே வரும்போது மறுபடியும் என்ன ஆகும், சப்ளை வந்து டிக்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன ஆகும், அதுலேயும் விலை குறையும். இப்போ என்ன ஆகும், லாஸ் வந்து வேனிஷ் ஆகி அகெயின் ப்ராஃபிட் வந்து எமர்ஜ் பண்ணும். ஸோ நிறைய ஃபார்ம்ஸ் உள்ளே வர 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 ப்ரைஸ் வந்து குறையும், ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியாகும், செலவுகளும் ஜாஸ்தியாகும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து காம்படிட் ஆகுதுல்ல, ஸோ செலவு ஜாஸ்தி பண்ணி அவங்க ப்ராடக்டை மார்க்கெட்டில் விற்கணும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, செலவு ஜாஸ்தியாக பண்ணுவாங்க, சப்ளை வந்து அதிகமாக ஆகும், ப்ரைஸ் வந்து குறையும்.
ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இன்கர் லாஸ் ஆகும். ஸோ இன்கர் லாஸ் ஆன பிறகு என்ன பண்ணுவாங்க, நஷ்டம் அடைஞ்சவங்களாம் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அகெயின் அந்த இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ வெளியே வந்தவங்க இப்போ 20 பேர் இருக்க இண்டஸ்ட்ரியில் 10 பேர் வெளியே வந்துடுறாங்க வச்சுக்கேன், மேனேஜ் பண்ண முடியல. இப்போ அந்த 10 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த 10 பேர் என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக 20 பேர் பண்ணுற வேலையை அந்த 10 பேர் வேலை செஞ்சாங்கன்னா ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் அவங்க சப்ளை பண்ணுவாங்க ப்ராடக்ட்டை. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து காம்படிட்டர்ஸ் வந்து கம்மி. ஸோ அங்கே ப்ரொடக்ஷன் வந்து எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பொருளுக்கான டிமாண்ட் ஜாஸ்தியாகும், ப்ரைஸ் வந்து ரேஸ் ஆகும். ப்ரைஸ் வந்து ரேஸ் ஆனோன்னு என்ன ஆகும், they will again earn profit. ஸோ லாஸ்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த 10 பேரும் மறுபடியும் நார்மல் ப்ராஃபிட் இல்லை அப்நார்மல் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. Consequent upon the entry and exit of the new firms into the industry, firm will always earn normal profit in the long run as shown in the diagram. என்ன சொன்னாங்க, என்ட்ரியாக எக்ஸிட் ஆகும்போது என்ன ஆகுது, ஒரு சமயம் என்ட்ரி ஆகும்போது லாஸ் இன்கர் பண்ணுறாங்க, எக்ஸிட் ஆகும்போது ப்ராஃபிட் இன்கர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாற்றி கிடைக்கிது. ஆனால் லாங் ரன்னை பொறுத்தவரையிலும் இண்டஸ்ட்ரியில் எப்பயுமே என்ன ஆகும், தி வில் ஏர்ன் நார்மல் ப்ராஃபிட். ஸோ லாங் ரன்னை பொறுத்தவரையிலும் இண்டஸ்ட்ரியில் எப்பயுமே நியூ ஃபர்ம்ஸ் வந்தாலும் சரி போனாலும் சரி, தி வில் ஏர்ன் நார்மல் ப்ராஃபிட். ஸோ இதை அடுத்த டயக்ராம் வச்சு நமக்கு அடுத்து லாங் ரன் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இந்த லாங் ரன் சொல்லி அவங்க அடுத்த இதில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ இதில் நடுவில் இந்த லாங் ரன் நான் போட மாட்டேன்ப்பா. ஸோ இதை மட்டும் நான் டவுன்லோட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். ஸோ லாங் ரன்னை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நடுவில் மோனோபாலிஸ்ட் வந்துடும். ஸோ இந்த டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இந்த டயக்ராம் எதாவது டவுட் இருந்தால் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிங்க. முதல்ல இது நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் அடுத்த லாங் ரன் கர்வுக்கு அந்த சம்மை வந்து நம்ம பார்க்கலாம், அதோட டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டேன், இது ஒரு டயக்ராமோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு மோனோபாலிஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், மோனோபாலிஸ்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸில் லாங் ரன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், மீதி இருக்கிறத போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டயக்ராம் எடுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் போட்ட மாதிரி டயக்ராம் வீட்டில் போட்டு பாரு, புரியலன்னா யூ கேன் கால் மீ. ஓகேவா? இல்லை ஜியோ மீட்டில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.